வாய் வந்து எப்படின்னா பெருசென்ட்டில் அகலமாக இருக்கும். அகலமாக இருக்கும், உயரம் கம்மியாக இருக்கும், ரொம்ப பெருசு கிடையாது. அகண்ட வாய் உடையவர்கள் எல்லோரிடத்திலும் அன்பும் பரிவும் காட்டுபவர்களாக இருப்பார்கள். புன்சிரிப்பு வந்து இவரோட சிறப்பு. எப்போ பார்த்தாலும் முகம் வந்து சிரித்த முகம், ஸ்மைலிங் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமாம். அடுத்தால வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறரை மகிழ்விக்க நாம் ஏதாவது செய்ய வேண்டும்னு நினைப்பார். இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கிறீங்க இல்லையா? உங்களை மகிழ்விக்க வேண்டும், சிரிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக எப்படினாவது ஏதாவது சொல்லி உங்களை மகிழ்விக்க முயல்வார். அதே மாதிரி வந்து சாதனைகள் நிகழ்த்தணும், ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரே இடத்துல உட்காந்து காலையிலேருந்து சாலை வரைக்கும் இப்போ வந்து இது லேப்டாப்னாலன்னா லேப்டாப்னால எல்லாம் எழுதுறதா இருந்தால் எழுதுறது ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு செய்வது வந்து பிடிக்காது. வித்தியாசமாக புதுவிதமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதில் ஆர்வம் உடையவர்.